என்னோட நேம் வந்து பி கோகுல்ராஜ். என்னோடய ப்ராஜெக்ட் நேம் வந்து லேப்டாப் ஷாப்பிங்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதில் வந்து 4 மாடல் யூஸ் பண்ணது. அது வந்து கிரெட் ஆப்ரேஷன் தான். மொத்தம் அதில் 17 பேஜ் பண்ணது. அதில் 17 பேஜ் என்னென்னா, ஸ்டாக் டீட்டெயில்ஸ் பேஜ் ஒன்று, அப்புறமேட்டு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பேஜ் ஒன்று, அப்புறம் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், அடுத்தது ஃபீட்பேக் டீட்டெயில்ஸ். இந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸ்லேயே என்ன பண்ணுறதுன்னா, ஸ்டாக்கை ஆட் பண்ணுறது, அப்புறமேட்டு ஸ்டாக்கை டெலீட் பண்ணுறது, ஸ்டாக் அப்டேட் பண்ணுறது, அதேமாரி பர்ச்சேஸ் டீட்டெயிலில் ஸ்டாக் அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது. அதேமாரி கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னா, அது அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதுமாரி தான் இருந்துச்சு. என்னோடய ப்ராஜெக்ட்டில் வந்து எரர் என்ன வந்துச்சுன்னா, அந்த எக்ஸிக்யூட் நான் கொரியல் இன்டூ 32ன்னு ஒரு எரர் வந்துச்சு. அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்புறமேட்டு கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த எரர் எப்படி சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏஎஸ்பியில் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அது வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மூலயமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுலேயும் வந்து ஸ்டாக் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறமேட்டு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எப்படி கெட் பண்ணுறது, அடுத்து பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், அடுத்து ஃபீட்பேக் டீட்டெயில்ஸ். இப்போ கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா, அவங்களோட நேமு, இப்போ சைக்கிள் வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதுமாரி பண்ணுறது. அப்புறமேட்டு ஸ்டாக்கு வந்து இப்போ ஸ்டாக் டீட்டெயில்ஸ் பொறுத்தவரையும் நம்ம எங்கேயாச்சும் போய் மொத்தமாக வாங்குகிறோம் அப்படின்னா, மொத்தமாக ஸ்டாக் வந்து எவ்வளோ நம்ம கடையில் எவ்வளோ போட்டிருக்கோம், அது எத்தனை வந்திருக்கு, என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம்.